காளியம்மா, ஏ காளியம்மா, காளியம்மா எங்க போன? காளியம்மா, காளியம்மா, இங்க வா. என்ன அனலட்சுமி அக்கா, என்னையா தேடிட்டு இருக்க? துணியை போய் காய போடுறேன்னு சொல்லி எதுக்கு அத்தை மேல அழுக்கு தண்ணி ஊத்துன? யாரு வராங்கன்னு தண்ணி ஊத்தும் போது பார்த்து ஊத்த வேணாமா? என்ன காளியம்மா, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லாம சிரிச்சிட்டு இருக்க? நான் பார்த்துதான் தண்ணி ஊத்துன அனலட்சுமி அக்கா. என்னது, நீதான் தண்ணி ஊத்துனியா? நான் வேணும்னு தான் செண்பகம் மேல தண்ணி ஊத்துனேன்னு சொல்றேன். ஏய், உனக்கு என்ன வாய் ரொம்ப நீளுது? என் அத்தைக்கு என்ன வயசு தெரியுமா? அவங்கள போய் பேரை சொல்லி கூப்பிடுற? வயசு எவ்வளவா இருந்தா என்ன, வயசு இருந்தோம் மனசு சின்னதா இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. பாருடா, நீ எவ்வளவு திமிரா பேசுற. வேணாம் வேணாம், இனிமே உன் சங்காத்தமே வேணாம். என்ன அனலட்சுமி அக்கா இப்படி சொல்ற? பின்ன வேற எப்படி சொல்ற? எனக்கு நீ உதவி பண்றேன்னு எனக்கு உபத்திரம் தான் பண்ணிட்டு இருக்க. நீ உன் வழியை பார்த்துட்டு போ, இனிமே இங்க வராத. நான் உன் வழியில மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையிலையும் உன் கூடவே தான் இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ கிளம்பு. இல்ல அனலட்சுமி அக்கா, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என்னோட உதவி உனக்கு எப்ப தேவை எல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் தேவைப்படுறப்போ பாத்துக்கலாம். இப்ப நீ தயவு செஞ்சு கிளம்பு. என்ன கிளம்பு கிளம்புன்னு உன் வாய் தான் சொல்லுது, ஆனா உன் மனசு பூரா என் நினைப்புல தான் இருக்கு. நீ உன் மனசுல என்ன நினைக்காம இரு, நான் வராம இருக்க. வராதன்னு சொல்லிட்டு நீ என்னையே நினைச்சிட்டு இருந்தா நான் எப்படி வராம இருப்பேன்? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாத விஷயத்த புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு, இல்லனா காலமே உனக்கு போக போக புரிய வைக்கும். மாப்பிள்ள, இந்த மாமனுக்கு இந்த பட்டு சட்டை இந்த பட்டு வேஷ்டி எப்படி இருக்கு? மாமா, என்ன மாப்பிள்ள மாப்பிள்ள நீ கூப்பிட்டு இருக்க, ஆனா இங்க மாப்பிள்ள கணக்கா நீ தான் வந்து உக்காந்துட்டு இருக்க. சரி, ஏது இதெல்லாம்? இதெல்லாம் என் மாவ கமிஷனர் எடுத்து கொடுத்ததுதான். என்ன மாமா சொல்ற? அவங்க எதுக்கு திடீர்னு உனக்கு இந்த மாதிரிலாம் துணி எடுத்து கொடுக்கணும்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இதை பத்தி எல்லாம் சொல்லவே இல்லையே. மாப்பிள்ள, மேல் மக்கள் என்னைக்குமே மேல் மக்கள் தான். என் கமிஷனர் மாவா மேல் மக்கள் மாதிரி வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு கொடுக்காத மாதிரி தான் கொடுப்பாங்க. அதான் ஏன் கொடுத்தாங்கன்னு கேக்குறேன். ஏன் மாப்பிள்ள கொஞ்சம் கூட விவரம் இல்லாம இப்படி கேக்குற? அன்னைக்கு வீட்டில் சண்டை நடக்கிறப்ப உன் கூட நின்று அந்த கார்த்திக் பையனும் வாத்தி பையன் கூடயும் சண்டை போட்டல, அந்த சண்டையில என் சட்டை கிட்ட கிஞ்சி வேட்டிலாம் வந்து போச்சுல்ல, அதுக்கு என் பொண்ணு வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் கொடுத்தாங்க. சரி, அதெல்லாம் ஓகே. ஆனா அது ஏன் இப்போ இந்த நேரத்துக்கு இதெல்லாம் போட்டு சுத்தினுங்கிற இந்த துணியெல்லாம்? மாப்பிள்ள, இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த ட்ரெஸ் தான் எனக்கு யூனிஃபார்ம். கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்கிற கடற்கோடி குடிமக்கள் வரைக்கும் இத பாக்குற வரைக்கும் இந்த பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் அழிட்டு போறதாவே கிடையாது. அப்ப ஒரு வாரம் என் மூஞ்சிலே நீ முடிக்காத. ஏமாப்ல இப்படி எல்லாம் கிண்டல் பண்ண ஒரு வாரமா இதையே போட்டு சுத்தி இருந்தா நாராது. அது சரி மாப்ள, நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உங்க வீட்டுல புதுசா ஒரு பாப்பா ஒண்ணு வந்திருக்கு. பாப்பாவா? எந்த பாப்பா? அதான் மாப்ள, பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு எல்லா இடத்துலயும் படுத்து கிடந்தது அந்த பாப்பா தான். எதையாவது குஷ்டு உளறின்னு இருக்காத பாப்பா பீப்பான்னு நேரம் கட்ட நேரத்துல.